ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவுனி அரிசியில் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் கவுனி அரிசியை தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணி தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரை வறுத்துட்டு இதோட காஞ்ச கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வறுத்துக்கிறேன். இதை வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டியில் காரத்துக்காக 10 வரமிளகாய் நெடி தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வறுத்து இதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்தால் சூப்பரான கவுனி அரிசி இட்லி பொடி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.